10th CBSE Maths exercise 1.1ல செகண்ட் சம் நம்ம பார்க்குறோம். ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கடைசியில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அது எப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம அதை தான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது. ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த two numbers. So first இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்க போகிறோம் and HCF கண்டுபிடிக்க போகிறோம். So 26 and 91 first LCM கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஈவன் நம்பர்னால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 13. இது 2ஆல் டிவைட் பண்ண முடியாதனால அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ அடுத்து இந்த ரெண்டு நம்பருமே 13 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ 1 13s are 13, 7 13s are 91. இப்போ அடுத்து இங்கே 7 இருக்குது. அப்போ 7th டேபிளால் நம்ம டிவைட் பண்ணும்போது கீழே 1 1 இப்படி இது 1 1ன்னு வர்றது வரலையும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் எல்சிஎம். இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 13 இன்ட்டு 7. இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 182. இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் தனித்தனியாக பண்ணணும். அப்போ பாருங்கள், 2 டேபிளில் பண்ணும்போது 13 அவ்வளோதான். 13ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 26. இப்போ 91 போது இதை 7th டேபிளில் பண்ணோம்னா 13. ஸோ 13 1. ஓகே, இப்போது இதோட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ இதுலேயே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதுதான் இதில் உள்ள ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ 13. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அதாவது எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர். அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ எல்சிஎம் என்னது 182 இன்ட்டு 13 என்ன கிடைக்கிது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2366. ஸோ நான் கால்குலேட்டரில் தட்டி ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ 182 இன்ட்டு 13 ஈக்குவல் டு இந்த நம்பர். அப்போது அதே மாதிரி நம்ம இதையும் செக் பண்ணி பார்க்கணும்ல, இந்த ரெண்டு நம்பர்ஸையும் இது ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 26 இன்ட்டு 91 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்குறது. 26 இன்ட்டு 91 ஈக்குவல் டு சேம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நாம் இதை வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இதோட ஆன்சர் 2366. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு, அதே 2366. ஸோ அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை நம்ம பண்ணிட்டோம். அடுத்த சம் என்னது, 510க்கும் 92க்கும் நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 510 ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது 510 ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம இப்போது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 510 92. ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே ஈவன் நம்பர்னால 2 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும், 250/416. இப்போ மறுபடியும் நம்ம 2 டேபிளாலே பண்ணலாம். அப்போ இந்த நம்பர் அப்படியே கீழே வந்துடும். 255 2 டேபிளால் டிவைட் பண்ண முடியாதனால அப்படியே கீழே கொண்டு வந்துடும். இது மட்டும் 23ன்னு வந்துடும். மறுபடியும் இப்போ நம்ம இதை 5 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 51 இங்கே 23. மறுபடியும் நம்ம இப்போது இதை 17th டேபிளால் டிவைட் பண்ணலாம். அப்போ இது 3 இது 23. இப்போ மறுபடி 3 டேபிளால் இப்போ 1
இங்கே 23. இப்போ நம்ம மறுபடியும் 23 டேபிளாக 1,1 இந்த 1,1 வர்றது வரையும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ 510 அப்படிங்கிறது 2 டேபிளில் போகுது, அதனால் நம்ம போட்டோம். இப்போ 255ன்றது 2 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா அப்படியே 255 கீழே கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ எல்சிஎம்ன்றது என்ன? இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சருக்கு பேர் தான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17 இன்ட்டு 3 இன்ட்டு 23. ஸோ நான் கால்குலேட்டரில் தட்டி கண்டுபிடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் இதோட ஆன்சர் என்னது? இப்போ நம்ம அடுத்து ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரெண்டு நம்பருக்குமே நம்ம ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 510 மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இதுக்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 5 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 255 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 5 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ 51. அடுத்து 17th டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஸோ 3. இதுதான் இதோட ஃபேக்டர்ஸு. ஓகே, அப்போ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17 இன்ட்டு 3. ஓகே, அடுத்து வந்து 92க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி ஈவன் நம்பர், அதனால் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 46. அடுத்து நம்ம மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 23. அடுத்து 23ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணால் 1. அப்போ ஹெச்சிஎஃப் இது ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 23 இன் 23 தான். 1 எழுதக்கூடாது, ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்றதுனால நம்ம 1 எழுதக்கூடாது. ஸோ இப்போது இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கல, அதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ எல்சிஎம் இங்கே நமக்கு என்னது? எல்சிஎம் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் எல்சிஎம். ஓகே, அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து 2. அப்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இதுதான் இந்த ஆன்சர். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ ஈக்குவல் டு 510 இன்ட்டு 92. இப்போ இந்த ரெண்டு நம்பருமே பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிச்சு? இதுதான் கிடச்சிச்சு, 46,920. அதே இதுதான் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஆன்சரை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது 336 and 54க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 336 54. ஓகே, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஈவன் நம்பர்னால 2 டேபிளாலேயே நம்ம டிவைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்போது 168, இது வந்து 2 7. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஈவன் நம்பர்னால 2 டேபிளாலேயே டிவைட் பண்ணலாம். அப்போ 84, இங்கே 27. இந்த 27 வந்து 2 டேபிளில் போகாதனால அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து மறுபடி 2 டேபிளாலே பண்ணலாம். இப்போது 4 2 27 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் 2 டேபிளாலே பண்ணலாம். இப்போ 21 27. இப்போது 3 டேபிளால் பண்ணலாம். அப்போது ஓகே, இப்போ அடுத்து 3 டேபிளால் பண்ணலாம். இப்போ 7 3.
மறுபடியும் 3 டேபிளால். இப்போ 7 1. இப்போ 7 டேபிளால். இப்போது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சைடில் இருக்க இந்த எல்லா நம்பர்ஸையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் எல்சிஎம். ஓகே, இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 2 into 3 into 3 into 3 into 7. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. ஸோ 16 into இப்போ இது மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் 3 into 3 9, 9 into 3 27 into 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம். இதுதான் வந்து நம்மளோட எல்சிஎம். ஸோ இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்து ஹெச்சிஎஃப் வேறு கண்டுபிடிக்கணும். நான் வந்து கால்குலேட்டரில் தட்டிடுறேன். 16 into 27 into 7. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஆனுவல் எக்ஸாமில் ஈஸியாக கடகடன்னு செய்ய முடியும். ஓகே, 16 into 27 into. ஸோ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3024. இப்போ ஹெச்சிஎஃப் நான் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக பண்ணணும். ஸோ 336 தனியாக பண்ணணும், 54 தனியாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். அப்போ 1 1 2. இப்போ 2 டேபிளால். மறுபடியும் 2 டேபிளால். இப்போ 2 8. மறுபடியும் 2 டேபிளால் 1 4. 2 டேபிளால் பண்ணும்போது 7. 7th டேபிளில் பண்ணும்போது 1. இப்போ இதுதான் 336க்கு. இப்போ 54க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 54க்கு கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் 2 டேபிளால் மல்டிப்ளை பண்ணோம். 2 7 3 இங்கே 9. இப்போ 3 டேபிளில் பண்ணும்போது 1. அவ்வளோதான். இப்போ இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸி. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல காமனாக இங்கேயும் இதில் இந்த 2 நம்பர்ஸ்லேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. வேறு எந்த காமன் ஃபேக்டர்ஸுமே கிடையாது. அப்போது இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6. இங்கேயும் இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? 6. ஓகே, இப்போ இது எல்சிஎம். இப்போது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 54. இப்போது இந்த எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3024 இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து 6. இப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 336 இன்ட்டு 54. இப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து இது 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை வெரிஃபை பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ பார்ப்போம். இன்ட்டு 6 ஈக்குவல் டு 18,144. ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதுவே கிடைக்குதான்னு பார்க்கலாம். 336 இன்ட்டு 54 ஈக்குவல் டு சேம் நம்பர். அப்போது இது 2மே ஈக்குவல். நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு, வெரிஃபைடு. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? செகண்ட் சம் செஞ்சதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்து அதோட எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அந்த 2 நம்பர்ஸோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அந்த 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த சம்மில். இதோட நமக்கு எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள செகண்ட் சம்மில் இருக்க எல்லா சப்டிவிஷனும் நம்ம செஞ்சாச்சு. அடுத்து தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.
இதுக்கு முன்னால் உங்ககிட்ட என்ன பேசலாம்னா, நீங்கள் உங்களில் யாராவது ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் சைடில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம்.